29ஆம் தேதி, அதாவது நேற்று நடந்த நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் டெல்லியில் நடந்தது. அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான அந்த கூட்டம் டெல்லியில் நடைபெற்றதற்கு பல அரசியல் காரணங்கள் சொல்லப்படுகிறது. தற்போது நிதிஷ்குமார் அவர் மட்டுமல்லாமல் நாயுடோடு சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கி மோடியை டெல்லியிலே பிரதமராக்கியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி சில எம்பிக்களை இழந்திருந்தாலும் இந்த கூட்டணி எத்தனை காலம் தொடரப்போகிறது என்கின்ற யூக கணக்கு போய்கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு சான்றை போன்று, ஒத்திசைவு போன்று ஒரு நிகழ்வை தான் நேற்று நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பீகாரில் நடைபெறவில்லை, அது டெல்லியில் நடைபெற்றது. நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கட்சி சில தீர்மானங்களை அங்கே எடுத்திருப்பது தேசிய அளவில் பெரும் பரபரப்பு மட்டுமல்ல, உற்று நோக்கப்படுகின்றது. முதலாவது தீர்மானம் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து. இரண்டாவது தீர்மானம் ஸ்பெஷல் பேக்கேஜ், பொருளாதாரத்தில் பீகாருக்கு அதிகமான ஒதுக்கீடுகளை தர வேண்டும். மூன்றாவது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததல்லவா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அது குறித்து மீண்டும் 9வது ஷெட்யூல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதாகவும் மூன்றாவது ஒரு தீர்மானத்தை நிதிஷ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. நான்காவது தான் வரக்கூடிய 2025ஆம் தேர்தலில், பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற அடிப்படையில் அவரது தலைமையில் தேர்தலை சந்திப்பது. இந்த 4 விஷயங்கள் தான் இப்போது தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது அடுத்தடுத்து என்பதை தாண்டி மத்திய அரசுக்கான ஆயுட்காலத்தையும் நிர்ணயிக்கப் போகிறது. இந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் எடுத்த தீர்மானத்தில் சிறப்பு அந்தஸ்து, பொருளாதார ஒதுக்கீடு பீகாருக்கு, ஸ்பெஷல் பேக்கேஜ், பீகார் முதலமைச்சராக மீண்டும் அவர் வரக்கூடிய அளவிற்கு அவருடைய தலைமை, அதே போன்று ஓபிசி இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்த போதும் 9th ஷெட்யூல்டு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட். இதை ஏன் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாட்னாவில் நடத்தலாம், வேறு மற்ற இடங்களில் நடத்தலாம் விட டெல்லியில் நடத்தினா அது தேசிய அளவில் கவனிக்கப்படும். ஆக இந்த செய்தியில் ரொம்ப முக்கியம். 2025ஆம் ஆண்டு பீகாரில் நடைபெற போகிற தேர்தலில் மீண்டும் அவர் முதலமைச்சராவதற்கு ஒத்திசைப்பார்களா பாஜக தலைவர்கள்? இதுதான் கேள்வி. ஏன்னு கேட்டேன்னா, பாஜகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ஹசீன் குமார் சௌபே ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அந்த கருத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாரதிய ஜனதா அடுத்த முறை பீகாரில் தேர்தலை சந்திக்கின்ற போது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது அல்ல, யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் பாரதிய ஜனதாவோ அல்லது நிதிஷோ ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்கிறார்கள். கடந்த தேர்தலில் 74 சட்டமன்றத்தை பாரதிய ஜனதாவும் 43 இடங்களில் நிதிஷும் வெற்றி பெற்று நிதிஷ் மீண்டும் முதலமைச்சராக அனுமதித்தார்கள். அதாவது 43 இடங்கள்ங்கிறதுக்கு ரொம்ப குறைவான ஒருவரை முதலமைச்சராக்குவது என்பது ஒரு விசித்திரம். அது 9வது முறையாக நிதிஷ் தொடர்ந்து அங்கே முதலமைச்சராக தொடர்வது என்னன்னா, அவர் தாவும் குமார், ஜம்பிங் குமார் என்றெல்லாம் ஆங்கில ஊடகங்களில் சொல்லக்கூடிய அளவிற்கு முதலமைச்சராக வருவதற்கு யார் ஆதரவு கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் தாவி கொண்டிருக்கக்கூடியவர். அதே நேரம் இந்த ஹசீன் குமார் சௌபேயுடைய பேச்சு மட்டுமல்லாமல் பிஜேபியினுடைய தலைவர்கள் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதிஷ் கேட்குற சிறப்பு அந்தஸ்தும் பொருளாதார ஒதுக்கீடு சிறப்பு பேக்கேஜும் பீகார் முதலமைச்சராக அவரே இருக்கணுங்கிறதும், சாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசிக்கு ஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு வருவதற்காக 9th ஷெட்யூல்டு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் நாம் கொடுத்தா எதற்கு அவர் முதலமைச்சராக இருக்கணும்? பீகாரில் பிஜேபி தனித்து நின்று வெற்றி பெற்று பிஜேபியினுடைய ஆட்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற குரல்களும் தற்போது வலிமையாக எழுந்துள்ளது தான் இப்போது பிரச்சனை. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள 2025ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை உருவெடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கின்றார்கள் அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய தேசிய அரசியல் அவதானிகள். 2022ஆம் ஆண்டு பிஜேபி
எங்களை உடைக்க பார்க்கிறது என்ற நிதிஷ்குமார் அங்கிருந்து இங்கு வந்து இந்தியா கூட்டணியை ஆரம்பித்து அதற்கு பின்பு இங்கு எனக்கு வலிமையான ஒரு நிலை இல்லை என்று மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியோடு அவர் இணைந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கப்பட்ட நிலையில் இப்பொழுது நிதிஷ்குமாருடைய இந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் அவருக்கு சாதகமாக அதுவும் டெல்லியில் நடத்திய யுனைடெட் ஜனதா தளம், அதாவது ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய இந்த தீர்மானங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கு பின்பு என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து டெல்லி அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர்களும் நிதிஷ்குமாரை பார்த்து கொண்டிருப்பவர்களும் தெரியும். இந்த நிலையில் இதே நிலைமை தான் ஆந்திராவில் கூட்டணியில் இருந்த நாயுடுக்கு ஏற்பட்டு 2018ஆம் ஆண்டு அவர் அந்த கூட்டணியை விட்டு ஆந்திர மாநிலத்திற்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்கல அப்படின்ட்டு வெளியேறி மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான சில முயற்சிகளை நடத்தினார். தற்போது பவன் கல்யாணும் அவர்களும் சேர்ந்து 21 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக ஒரு அன்சர்டினிட்டி என்று சொல்லக்கூடிய நிலையற்ற அரசியல் தன்மை டெல்லியிலே காணப்படுவதையும் நேற்று நடந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் பீகார் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கட்சி எடுத்த பல்வேறு தீர்மானங்கள் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மோக்கரி என்று சொல்லக்கூடிய நகைச்சுவை நடந்திருக்கிறது. அதாவது பொதுக்கூட்டம் ஒன்றில் மேடையில் அமர்ந்திருந்த நிதிஷ் மோடியினுடைய கையை பிடித்து மை இருக்கிறதா என்று பார்த்தார். தேர்தலுடைய மை அழிந்து விட்டதா, அது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு கையை பிடித்த உடனே மோடி டக்குன்னு திரும்பி பார்த்த சம்பவத்தை தேசிய ஊடகங்களில் உன் கையில் மை இருக்க வரைக்கும் தான் நான் ஆட்சிக்கு ஆதரவு என்று அவர் சொல்வதை போன்ற ஒரு நகைச்சுவையான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சிக்கு பல்வேறு முனைகளிலிருந்து கத்திகள் தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியா கூட்டணிக்கு பாஜகவை கவிழ்த்துவிட்டு தாங்கள் வர வேண்டும் என்ற நப்பாசை ஒரு பக்கம் தொடர்கின்றது. அரசியலில் எதிரும் புதிருமாக இருப்பவர்களுக்கு இது போன்ற ஆசை அவா வருவது இயற்கைதான். இருந்த போதிலும் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு 16 இடங்களையும் ஐக்கிய ஜனதாதளம் 12 இடங்களையும் வைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே சிராக் பஸ்வானை தனியாக நிறுத்தி பிஜேபி இவரை டீக்ரேட் செய்தது என்ற மனக்கசப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது 74 இடங்கள் அவர்கள் எடுத்து 43 இடங்கள் குறைந்ததற்கு காரணம் பிஜேபியினுடைய சதி என்ற குமுறலும் கூட தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. ஆகவே 102-3 இடங்களில் எடுத்த நிதிஷ்குமார் 74 இடங்களுக்கு குறைந்து தற்போது 43 இடங்களாக குறைந்திருப்பதும் அந்த கட்சி முழுவதும் இல்லாமல் ஆக்கினால்தான் பாரதிய ஜனதா அங்கு நிலை பெற முடியும் என்கின்ற உள்ளூர புகைச்சல்கள், யதார்த்தத்திற்கு விரோதமான நிலைகளெல்லாம் ஒரு கட்சியிலே பார்க்கப்படுவது சகஜம்தான். எல்லா கட்சிகளையும் எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் உடைத்தார்கள் என்பது போன்ற வலிமையான ஆதாரங்கள் பாஜகவினுடைய அடையாளங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே ஆபரேஷனை அவர்கள் இங்கே நடத்துகிறார்களா இல்லையா என்பதை விட 2025ஆம் ஆண்டு வட இந்திய மாநில பீகாரில் நடைபெறுகின்ற தேர்தலும் நேஷனல் எக்ஸிக்யூட்டினுடைய இந்த தீர்மானங்களும் மிக பெரும் கவனத்தை இந்திய அளவிலே ஈர்த்திருக்கிறது. இதனுடைய முடிவுகளை நாம் இப்போது முழுமையாக கணிக்க முடியாது. ஆகவே ஒரு குழப்பமான ஒரு டிசென்ட் கருத்து வேறுபாடுகள் மைய அரசின் கூட்டணியிலே காணப்படுவது நீர் ஊத்த நெருப்பாக தொடர்கிறது என்பதுதான் உண்மையாகும்.